என்ன ஹலால் என்ன ஹராம் இருக்குமோ தெரியாத அச்சத்துல அவங்களோட ஆட்சி அவங்களே பரீட்சித்து பார்ப்பதற்கு மாறுவேடம் போட்டுக்கொண்டே இரவு நேரத்திலே நடமாடுவார்கள். தாவூதை பற்றி மக்கள் என்ன பேசுகின்றார்கள்? ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்கள். சகோதரர்களே, இது உண்மையிலே மர்மையை நம்பினவங்களுக்கு தான் இந்த குத்துபா படும். சக்கராத் நல்லதாகணும் எண்ணம் இருக்கணும், அமல் கபூலாகணும் எதிர்பார்ப்பு இருக்கணும். இல்லாட்டி இவருக்கும் பஜாருக்கும் என்ன சம்பந்தம்? நாங்கள் பஜார்ல பட்டுமாயிரம் சொல்லுவோம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மாறு வேடத்தில் செல்லும் பொழுது ஒரு தடவை அல்லாஹ் ஒரு மலக்கை மனித தோற்றத்தில் இறக்கினார். மனித தோற்றத்தில் இறக்குகிறான். சகோதரர்களே, இறக்கப்பட்ட மலக்கு பேசுகின்றார்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தோட. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தோட பேசுகின்றார்கள். தாவூத் எப்படி நல்ல மனிதர், அவர் எல்லா வகையிலும் நல்லவர். ஆனால் அவர் ஒன்றை மாற்றிக்கொள்ளணும், பைத்துல் மால் இருந்து சம்பளம் எடுக்கிறது இல்லாம ஆக்கிக்கொள்ளணும். சொந்த கையால் உழைக்கணும், ஹலால் பைத்துல் மால். ஆனா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேணுதலை, அவருக்கு கிடைக்கக்கூடிய 3000-30,000 தீனார்கள், அந்த சம்பளம் உங்களுக்கு வேணாம். யா அல்லாஹ், என்ன சோதனை! அல்லாஹ்வின் பக்கம் திரும்புகின்றார்கள். யா அல்லாஹ், உனக்காக வேண்டி நான் அதை விட்டு விடுகிறேன். நான் என்ன செய்ய யா அல்லாஹ்? இரும்புல கவசம் செய்யும் கொண்டு அல்லாஹ் சொன்னான். கவசமா, இரும்பா, தொட்டதும் இல்ல பட்டதும் இல்ல. ஆனால் படைத்த ரப்புக்காக சந்தேகமான அந்த சம்பாத்தியத்தை அல்லாஹ்விடத்திலே விட்டுவிட்டு, சுபஹானல்லாஹ், கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, ஹராம் அல்ல சந்தேகமான ஒன்றை விட்டுவிட்டு இரும்பிலே கையை வைத்தார்கள். வஅலன்னா லஹுல் ஹதீத், மா குலைந்த மாவை பிணைவதை போன்று அல்லாஹு தஆலா இரும்ப வசப்படுத்தி கொடுத்தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. கையால செஞ்சான். அல்லாஹ் சொல்றான், நீங்க என்ன பயப்படுங்க, உங்களுக்கு ரிஸ்க் தர வாசல்களை நான் திறப்பேன். மின் அம்ரிஹி யுஸ்ரா. மேன்மையானவர்களே, இதனாலதான் அப்துல்லா பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நீங்க 1,00,000 சதகா கொடுக்கிறத விட உங்களோட சந்தேகமான ஒரு திர்ஹம விட்டுடுங்க. நீங்க உங்களோட 1,00,000 சதகாவால நீங்கள் செய்யும் சேவையை விட ஒரு சந்தேக துளி அது ஹராமாகி மாறி இரத்தமானால் என்ன செய்வீர்கள்? ஒரு துளி. அதனால யாருடையும் கண்ண கட்டேலா, படைச்சவன் பார்த்து கொண்டிருக்கிறான். அது பஜார்ல சரியானா தான் தொழுக சரியாகும். தெளிவான ஹதீஸ், தெளிவான ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யக்பலு அமல அப்தின், ஒரு அடியாண்ட அமல் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. சுத்தமான ஹலாலான இரத்தமோடனும் ஹலாலான சம்பாத்தியத்தை வச்சுதான். பெருசு சிறிசல்ல வியாபாரத்துல கூலி வேலை செய்யலாம். சுத்தம் சுத்தம். சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, சுப்ஹானல்லாஹ், ஒருவரை கடைக்குல வேலைக்கு நிறுத்துகின்றார். சொல்லுங்க, இந்த புடவைய இந்த இடத்துல விற்க கூடாது, இது வேண்டாம், இது சுத்தமானதல்ல, இது சரியானதல்ல, பணத்துக்கு பெறுமதியான ஆடை அல்ல. ஆனால் சில சேல்ஸ்மேன் இருப்பாங்க, பொஸ்ட நல்ல பேர் எடுத்துக்கொள்ளணும். என்னத்தை கட்டியாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி. அவர் பார்த்தார், அறிமுகம் இல்லாத ஒருவர் வாரார், ஒரு யூதன். 3000 தீனாருக்குள்ள உடுப்பபடியே தலையில கட்டிடுறார். முதலாளி வந்து பார்த்தாரு, கொடுக்கப்படக்கூடாது, விற்கப்படக்கூடாது, விற்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு கொடுத்தீங்க, எப்ப கொடுத்தீங்க, எங்க கொடுத்தீங்க? சொன்னார், அறிமுகம் இல்லாதவரால். முஸ்லிம் அல்லாதவங்களுக்கு, முஸ்லிம்களுக்கு ஹலால், முஸ்லிம் அல்லாதவங்களுக்கு எப்படியும் தட்டலாம். வியாபாரத்தில் அப்படி இல்லை, 3 வீல் ஹயர்லேயும் அப்படி இல்லை. தெரிஞ்சவங்களுக்கு கொண்டு தெரியாதவங்களை சுத்தி எடுக்கிறது முடியாது சகோதரர்களே, முடியாது. அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி, இவர் சுத்தமான ஒரு வியாபாரி, உள்ளம் நல்லம், உள்ளம் வெல்ல. எங்க போனார்? அவர் சுமார் 3 நாளுடைய பிரயாணம் போயிட்டார். வாகனத்தில் அல்ல, பிளைட்ல அல்ல,
அவர் போனது சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, ஒட்டகத்தில. இவர் குதிரையில ஒட்டகத்தில பின்துயர்ந்து சென்று அந்த குறிப்பிட்ட நபரை கண்டு, உங்களுடைய பணம், என்னுடைய பொருளை திருப்பி தாருங்கள், ஏமாற்றப்பட்டிருக்கிறீர்கள் நீங்க. அவர் உடனே எடுத்தோடனே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லிட்டு சொன்னாரே, எனக்கு ஏமாற்றப்பட்ட பொருள் தரப்பட்டிருக்கிறது, நானும் போலியான 3000 தங்க நாணயங்களைத்தான் உங்கள்கிட்ட வச்சுட்டு வந்தேன்னு சொன்னார். கமா ததீனுத்து தான், எங்க சுத்தி யார் ஏமாத்தினாலும் நிச்சயமாக வந்து சேரும் சகோதரர்களே. முஆமலாத் முஆஷராத்துல, கொடுக்கல் வாங்கல்ல, குடும்ப வாழ்க்கையில, அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்க ஒரு நாளும் வெல்ல மாட்டோம். பானி சே ஆயா பானி மே கயா, எங்களுக்கு தெரியும். இந்த தித்வா எல்லாம் உண்மையிலே சும்மா வந்துட்டு போறதல்ல, ஒரு செய்தியை கொண்டு வருகிறது, சும்மா வாரதே இல்லை. அல்லாஹ் சொல்றான், தௌபாவுக்கு வாங்கோ, தக்வாவுக்கு வாங்கோ, சுத்தத்துக்கு வாங்கோ. சொல்லுவார்களே, ஆற்றோரத்துல மாளிகை கட்டினவர் தண்ணி அடிச்சு கொண்டு போயிரு சொன்ன. என்ன நடந்துச்சு? மக்கள் வந்து கேட்கக்குள்ள சொன்னார், பானி சே ஆயா பானி மே கயா, தண்ணியால வந்தது, பால்ல தண்ணிய கலந்தேன், தண்ணியாலே போயிடுச்சு. அதெல்லாம் நல்லவர்களுக்கு சோதனை வராதுன்றதல்ல. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் முழுதையும் இழக்க வேண்டி வந்தது. அல்லாஹ் உயர்த்தவும் தரலாம், இருக்கிறத பறிக்கலாம். சஹாபாக்கள்கிட்டையும் பறித்தான். ஹதீஜா ரலியல்லாஹு தஆலாட்டம் எடுத்தான், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாட்டம் எடுத்தான். அப்படி எடுத்தா பரவாயில்லை. ஆனால் சுத்தமற்ற தன்மையில் அது பறிக்கப்படும் என்றால் அது பெரும் சோதனையாக மாறும் கண்ணியமானவர்களே. அதனால் ஒருத்தரோட கொடுக்கல் வாங்கல் செய்யக்கொலே, இது எனக்கு திருப்பி அடிக்கும் அல்லது ஆகப்பெரிய சோதனை பரம்பரைக்கு அடிக்கும். புள்ள பாவம், தெளிவான பேச்சு, டிஎன்ஏ சுத்தமாகாது, சுத்தமான சம்பாதிப்பில் ஆகப்பெரிய சோதனை. கணவன் மனைவியில பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல் மாதிரிதான். அநியாயம் செய்வோம் என்றால் சுத்தி வரும், அநியாயமான தலாக் என்று சொல்லுவார்கள். உதாரணத்துக்கு பாருங்கள், ஒரு கணவன் மனைவி அடித்துக் கொண்டு விட்டார், இப்ப என்ன செய்யறது? கொலை செய்யப்பட்ட மனைவியின் சடலம் அவ்வாறே இருக்கிறது. உறவுகளிடமிருந்து தப்ப வேண்டும், செய்தது மறைக்கப்பட வேண்டும். சிலவங்க பையில பெறற்றதுக்கே இருப்பார்கள். அடுத்தவனுக்கு கூலி வெற்றதுக்குதானே சொந்தமா வந்து விடுவோம். கஷ்டப்பட்டு கொண்டார பணம், கூலி வேலை செஞ்சு கொண்டு வர பணம், இதுக்கு வெட்டையில சகோதரர்களே. அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, ஆலோசனை கேட்கிறார். சொன்னார், இது பெரிய விஷயமா? சிலவங்களுக்கு பெரிசின் சிரிசி, ஹராமும் ஹலால். அன்பார்ந்தவர்களே, ஒரு வாலிபரை கொலை செஞ்சு உங்களோட மனைவியோட சேர்த்து வையுங்கள், கேட்டால் சொல்லுங்கள், தவறான முறையில் கண்டேன் கொண்டேன். சுப்ஹானல்லாஹ், ஒரு கொலையை மறைக்க இன்னொரு கொலை செஞ்சு முடிச்சிட்டார். குடும்பம் சேர்ந்து அந்த அப்பாவி பெண் ஜனாசாவுக்கு ஏற்றி விடுகிறது. அடக்க கூட யாரும் வரல. இப்படி ஒரு பொல்லாத பெண்மணியாண்டு ஒதுங்கினார்கள். ஆலோசனை சொன்னவரையே கூட்டிக் கொண்டு வர போனார். அது அவர் வருகிறார், வந்து பார்த்தா 2 மையத்தீகுது. என்ன நடக்குது? கொலை செஞ்சு போட்டேன், யாரும் வாராங்க இல்ல. மனைவியிட மையத்தோட அடுத்த மையத்தை திறந்து பார்த்தா அது வேற யாரும் இல்ல, ஒரு வாலிபனை கொண்டு போடு என்று சொன்ன ஆலோசனை சொன்னாரே, அவருடைய சொந்த மகன். சொந்த மகன். கமா ததீனுத்து தான். ஒரு நாளும் எங்களால் தப்ப முடியாது, கயாமத்திலும் கால தூக்க முடியாது. எல்லா கேள்வியும் பின்னால. முதலாவது எங்களை கொண்டு வந்தீங்க, எப்படி சம்பாதிச்சீங்க? சகோதரர்களே, நேரம் இல்ல. பிசினஸ் முறைகளோ அழகான வகைகளோ பரக்கத்தான ஆர்வமூட்டல்களோ இல்லாம இல்ல. ஹிஜ்ரத்துடைய பிரயாணத்தில் அல்லாஹ்வின் தீனுக்காக வேண்டி வெளியாகும், உயிர் தியாகம் செய்யும் அந்த பிரயாணத்தோடு வியாபாரம் பேசப்படுகிறது. பரக்கத்தில்லாம் இல்ல. ஜும்மா நாள் இல்ல, அல்லாஹ்வுடைய கட்டளையை மதிச்சு
அல்லாஹ்வுடைய அதான கேட்டு மஸ்ஜிதுக்கு வந்து பின்னால் பஜாருக்கு செல்லுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? பரக்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படும். இப்னு கத்தீர் எழுதுகின்றார்கள், ஹதீஸ் அல்ல, விளக்கமாக எழுதுகின்றார்கள். சாதாரணமான தினத்தின் வியாபாரத்தை விட ஜும்மாவுக்கு பின்னால் செய்யும் வியாபாரத்தின் பரக்கத் 70 மடங்காக அதிகரிக்கப்படும் வருகிறது. பரக்கத்தீது ஆர்வமூட்டப்பட்டிருக்கிறது. செருப்பு தைப்பவரின் கையை எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிட்டார்கள். இந்த வலிகளும் சிரமமும் கண்ட கரங்களோடு சொர்க்கத்தில் நீங்கள் நடமாடுவீர்கள். பஜாருக்கு போக வேண்டாம் என்று சொல்லப்படவே இல்லை, சொல்லப்படல சகோதரர்களே. ஆனா சுத்தம் தேவை, ஹலால் தேவை. இந்த அமல்களுடைய சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் தாரான். அதே மாதிரிதான் அந்த பணம் சுத்தமாகறதுடைய, பாதுகாப்புடைய, பரக்கத்தாகறதுடைய மிகப்பெரிய ஒரு இடம் தான் கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே எங்கட பணத்தோட அமல் செய்யறது. அமல் செய்யணும். முக்கியமான 10 வருகிறது, நோன்பு வருகிறது, எது வந்தாலும் தெரியா, எப்படி லாபம் வாரண்டும் தெரியா, என்ன காலத்தில் இருக்கிறோம் தெரியா. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், சிலருடைய துஆக்கள் கபூலாகாது. 3 பேரை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துஆ கபூல் இல்ல. யார் அவர்கள்? அதுல ஒருவர் சொன்னா, ஒரு கோஷ்டி அந்த சந்தேகத்தோட புலங்கிறது தானே, கியாமத் நாள் வரக்கொலை நெருங்கக்கொலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது தெளிவா சொன்னாங்க. எங்களை வருமானம் வாரண்டு தெரியாம லாபமீட்டிக் கொண்டே போவாங்க, ஹலாலோ ஹராமோ. யார்கிருந்து வாரண்டு தெரியா, என்ன வியாபாரம் செய்யறது தெரியா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படியானவர்களுடைய துஆ கபூலாகாது. மடையர்களின் கரங்களில் தன்னுடைய முதலீட்டை செய்தவர் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்களை வாரண்டு தெரியா, 1 கோடிக்கு 5 லட்சம், 10 கோடிக்கு இவ்வளோ, 15 கோடிக்கு இவ்வளோ, எங்களை வருகிறது. யார் கொண்டு வார, என்ன செய்யற? நீங்க கோடி சம்பாதிச்சதை விட அவர் தார லட்சம் மதிப்பா விளங்குது. லாபம் பெரிசி, ஹலாலா ஹராமா எங்களை வாரண்டு தெரியாது. சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, துஆ கபூல் இல்ல, அல்லாஹ் கியாமத்துல முகத்தை பார்க்க மாட்டான்னு வருகிறது. முகத்தை பார்க்க மாட்டான் கியாமத்துல. இன்றைக்கு நடக்கிறது தெரியும் எல்லாருக்கும். நம்பிக்கை உண்மை. எங்களுடைய வீட்டுக்கு சும்மா வார இல்ல, எங்க போனாலும் ஃபிளைட் டிக்கெட்டும் அவர் தான் எடுப்பார். நாங்க என்னத்துக்கு எழுதுறது? அல்லாஹ் சொல்றான், எழுதுங்கோ, லோயரை புடிங்கோ, சரியா அக்ரிமெண்ட் அடிங்கோ. ஆகப்பெரிய ஆயத்தில் அல்லாஹ் பேசுறான். ஆகப்பெரிய ஆயத்தில். மேன்மையானவர்களே, ஆச்சரியம் பரக்கத்துடைய ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒரு வீட்டை விற்றால் அதற்கு ஏற்ற மாதிரியான ஒரு பொருளை அல்லது அந்த வீட்டை போன்றொன்றை வாங்கிக் கொள்ளட்டும், அப்படி இல்லைண்டா வித்து தின்ற பணத்துல பரக்கத் இல்லைன்னு சொன்னாங்க. பாப்பட சொத்து முழுக்க வித்துப்படுகிறது. ஹதீஸ்ல வருகிறது. நான் சொல்றேன், வியாபாரத்தை எவ்வளவு ஆழமா பேசி இருக்கிறது இஸ்லாம். தந்தையிட பரம்பரையில முழு சொத்தையும் விற்கிற பிள்ளைகள் வருவாங்க. எது எந்த லாபம், என்ன பயன்பாடு, என்ன பிரயோஜனம் இருந்ததோ அதற்குரியதை அமைத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு அழகான வழிகாட்டல். கண்ணை கட்டி கடல் எழுப்பல் இறக்கல்லைங்கள. எந்த வட்டத்தை எடுத்தாலும் தெளிவிருக்கிறது சகோதரர்களே, தெளிவிருக்கிறது. ஹலாலான சம்பாத்தியம் ஹஜ்ஜி கபூலாகிவிட்டது. ஹஜ்ஜி மப்ரூர் என்றது அதுதான். அந்த ஹஜ்ஜி மப்ரூர், அந்த ஹஜ்ஜிட நன்மைப்படி 2 வாக்குறுதியை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, ஒன்று சொன்னார்கள், வறுமை பரம்பரைக்கே வராதுன்னு சொன்னார்கள். எதை சொல்றாங்க? ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனாவை சொல்றாங்க. அழகான வாழ்க்கை கிடைக்கும். அடுத்தது சொன்னார்கள், பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே ஹஜ்ஜுடைய பிரயாணத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சகோதரர்களே, ஒருவர் சிரம்பட்டி எடுத்துக்கொண்டு அப்படி பஜார்ல போறார். கடைகளுக்கு பக்கத்தால் பொருட்கள் தொங்கவிடப்பட்டிருக்கிறது. எப்படி சொல்லுகின்றார்கள் என்பதை பாருங்கள் சகோதரர்களே, கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே.
அருமையான வார்த்தை. அப்படி புடவை கிடைச்சா, சாமான் கிடைச்சா அப்படியே அதை எடுத்துக்கொண்டு போவாரு. மாட்டிப்பட்டத, சிக்கிக்கொண்டத வியாபாரி கண்டு, நில்லுங்கள், எங்கட சாமான், எங்கட புடவத்துண்டு, மன்னித்துக் கொள்ளுங்கள், எனக்கு தெரியாது என்று திரும்பி கொண்டு வந்து கொடுப்பார். அப்படி இல்லை என்றால் ஹஜ்ஜுடைய பிரயாணத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தெரியாது அந்த வியாபாரி காணாவிட்டால் களவாண்டிய பொருளாக கொண்டு போவார், அதை பயன்படுத்துவார், அவர் அதே பொருளோடு நரகில் விழுவதை நான் பார்க்கிறேன் என்று சொன்னாங்க. எங்க? பைத்துல்லாஹ். சுத்தமாக்கேலா சகோதரர்களே, நாங்க நினைக்கிற தலைப்பல்ல. என்ன காலமாக இருக்கலாம், என்ன ஆன்லைன் பிசினஸ் ஆக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி. இன்னும் ஆச்சரியம், ரத்தத்தை சிந்தின ஷஹீத், ஆட்டு மாட்டு ரத்தம் அல்ல, தீனுக்காக வேண்டி உயிர் கொடுத்தவர். சஹாபாக்கள் சொர்க்கவாதி 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 என்று சொல்லுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு என்ன உத்தரவாதம் யா ரசூலல்லாஹ்? உங்களுடைய அடிமை போன்று நடந்து கொண்டவர்கள், உங்களுடைய அடிமையாக இருந்த மனிதர், இதைவிட வேற என்ன யா ரசூலல்லாஹ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, அவர் ஒரு மீட்டர், எங்கட பாசையில சொல்றேன்டா, ஒரு 2 மீட்டர் 3 மீட்டர் புடவை ஒன்றை பிடிச்சு நரகத்தில் தத்தளிச்சு கொண்டிருக்கிறார். சந்தேகமான பொருள். என்ன பொருள்? கனிமத் பிரிக்க முன்னால் எடுத்த ஒரு புடவை துண்டு, இரத்தத்தை சிந்தியும் இஸ்லாத்திட பெயர்ல சொர்க்கம் போகலாம நரகத்தில் நிற்கிறார். நரகத்தில் நிற்கிறார். பிளைட்ல போகல எடுக்கிற பெட்ஷீட்டை யோசிக்கத்தான் வேணும். தெரியாம பேகுலுக்கு போட்டுக்கொண்டு போகலா சகோதரர்களே. மேன்மையானவர்களே, சுத்தத்தோடு ஹலாலான சம்பாத்தியத்தோடு கொடுக்கப்படும் உதுஹியாவுடைய இரத்த துளி கீழே விழுகிறது. சுப்ஹானல்லாஹ், சுவர்க்கத்திலே இவருடைய அந்தஸ்து உயர்கிறது. சதகாவுடைய எண்ணத்தோடு, சுத்தமான தூய்மையான எண்ணத்தோடு உழைப்பவர்களுக்கு அல்லாஹ் தனி வாசல்களை திறந்து பரக்கத்துகளை இறக்குவான். அந்த விவசாயிக்கு மழை இறங்கியது போன்று பேரை சொல்லி அல்லாஹ் மழை பெய்யுது. வட்டியை சம்பந்தப்படுத்தினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொந்த தாயோட ஜினா நடக்குது. ஜினா சிலவங்க சொல்றது, அதுக்கு நீங்க தான் முஃப்தி. உங்களோட கடையில பெண்கள் வேலை செய்யறா நீங்க தான் முஃப்தி. உங்களோட மனசுதான் பேசணும். தொடுறதும் பிடிக்கிறதும் என்னமோ எல்லாம் ஹலாலான மாதிரி. கற்பிணியாகிறா, வீட்டில் இருந்த மனைவி வேலைக்காரியாகவும், வேலைக்காரிய வந்த மனைவியாகிறா. சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, இது அல்லாஹ்வோட பேச வேண்டியது. சக்கராத்ல களிமா தட்டிப்படுமான்னு யோசிக்க வேண்டியது. எந்த ஒரு தலைப்பிலையும் ஹராமை தோற்றிக்கொள்ள முடியாது. அதுல முதலாவது நஷ்டம், அமல்கள் கபூலாகாது. அடுத்தது பரக்கத் எடுபட்டு. ஒரு பெண் அலங்கரிக்கப்பட்ட நிலையில் பஜாரில் நிறுத்தாட்டப்பட்டு அவள் அந்த இடத்தில் எங்களுக்குரியவர்களாக ஆக்கப்படுவார்களே ஆனால், ஹராமுக்கு வழிவகுப்போமே ஆனால், ஜினா நடக்குமே ஆனால், 3 பரக்கத்துகள் அல்லாஹ் கலட்டுவான். ஆயுள்ள பரக்கத், ஆரோக்கியத்துல பரக்கத், சம்பாதிப்புல பரக்கத். 3ஐயும் அல்லாஹ் நெருப்புல பட்ட பஞ்சி போல் எடுத்துக்குவான். பஞ்சி போல். ஆக மேன்மையான அல்லாஹ் நல்லடியார்களே, உண்மையிலே ஹலாலுக்கு, தக்வாவுக்கு, அல்லாஹ்வை பயப்பட்டதுக்கு, அந்த சம்பாதிப்புக்கு உரிய காலங்கள் தான் இது. ஒரு வகையில சொல்ல போனால் அதை நாங்க யோசிச்ச வாழ்க்கையில் எடுக்கணும். எல்லாரும் இதற்கு விழுந்து கொண்டிருக்கிறது நான் சொல்லல. கடனை கூட பயந்து கொள்வோம் சகோதரர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடனை ஆர்வமூட்டும் வங்கிகள், அது இஸ்லாமிய வங்கி ஆயிட்டாலும் சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடனை ஆர்வமூட்டல்ல. ஒவ்வொரு நாளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில பாதுகாப்பு தேடிய 2 விடயம், மினல் மக்ஸமி வல் மஹ்ரம். யா அல்லாஹ் கடன் இல்லாம மௌத்தாக்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாஸா தொழுவிச்சே கபூல் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே சொல்லுகின்றார்கள், ஒரு திர்ஹம்டா வெள்ளி நாணயம் கொடுத்துடுமோ, இல்லண்டா அவருக்கு மன்னிப்பு கிடைக்காது. கடன் ஆர்வமுற்ற ஒன்றல்ல இஸ்லாத்தை பொறுத்தவரையில். ஆக அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு விளக்கத்தை நசீபாக்குவானாக.
தக்வாவுடைய வாழ்க்கையை நசீபாக்குவானாக. புனிதமான ஹஜ்ஜிக்கு சென்ற எமது ஹஜ்ஜாஜிகளுடைய எல்லோருடைய ஹஜ்ஜுகளையும் கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் பரக்கத்தாக்கி வச்சிரு யா அல்லாஹ் எங்களை வாழ்க்கையை உனக்கு பொருத்தமாக்கி வைத்திடுவாயாக. நீ எங்களை மன்னிப்பாயாக, நீ எங்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக, எங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாக்கி வைப்பாயாக, உனக்கு பொருத்தமானதாக ஆக்கி வைப்பாயாக. எங்களுடைய வாழ்க்கையில ஹராமான எந்த ஒன்றையும் கலந்துடாத யா அல்லாஹ். எங்களுடைய ரத்தத்தை சுத்தமாக்குற தொழிலையே எங்களுக்கு நசீபாக்குவாயாக. எங்களை சந்தேகமான ஹராமான ஏதும் இருந்தா இந்த துல்காதா மாதத்தினுடைய கடைசி கட்டத்தில் உறுதியான நியத்தை வைக்கிறோம் யா அல்லாஹ். அந்த அஷ்ராவுடைய அந்த நாட்கள் தெரிபடுகிறது யா அல்லாஹ். அதுக்கு முன்னால் எங்களை ரத்தத்தை சுத்தமாக்குறோம் யா அல்லாஹ். உனக்கு தெரியும் எங்களை கொடுக்கல் வாங்கல் யா அல்லாஹ். எது எங்களை மறுமையில நஷ்டவாளியாக்குமோ, கபூர்ல வேதனையை தருமோ, மறுமையில நீ எங்களை பார்க்க மாட்டாயோ, சக்கராத்ல களிமாவை தடுக்குமோ, அப்படியான கொடுக்கல் வாங்கலை விட்டும் தௌபா செய்கிறோம் யா அல்லாஹ். இந்த இடம் இந்த மஸ்ஜிதில் இருந்து சொல்கிறோம் யா அல்லாஹ். நீ எங்களை சுத்தமாக்குவாயாக, எங்களை ஹலாலான முறையில் வாழ வைப்பாயாக. அதனுடைய பரக்கத்தை எங்களோட ஹஜ்ஜில, எங்களோட உம்ரால, எங்களோட உதஹியால, எங்களோட ஆமால்கள், எங்களோட ரமலான்ல, எங்களோட லைலத்துல் கத்ர்ல, எங்களோட அரஃபால அனைத்திலும் காட்டித் தருவாயாக. எங்களை மன்னிச்சருள் புரிஞ்சுக்கோ யா அல்லாஹ். எங்களை வீணாக்கிடாதே யா அல்லாஹ். உன்னை நம்பி வாழ்கிறோம் யா அல்லாஹ். சுஜூத் செய்கிறோம் யா அல்லாஹ். அனைத்தையும் விட்டு விட்டு உன்னிடத்துல வந்திருக்கிறோம் யா அல்லாஹ். நீதான் எங்களுக்கு தேவையா அல்லாஹ். எங்களோட வியாபாரத்தால நீ கிடைக்கணும் யா அல்லாஹ். எங்களை கொடுக்கல் வாங்கலாம் நீ எங்களுக்கு அமையணும் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் எல்லா பாவங்களை மன்னித்து அருள் புரிவாயாக. துஆக்களை கபூல் செய்வாயாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட்